முடியவா தோலாம் அப்ப நாங்க முடியாம வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க எல்லாரையும் பார்க்கும்போது. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ நாகர்கோயில், ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. ரொம்ப ஹாப்பியா இருக்குது. ஸோ இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள்லாம் இருக்கு, தொடர்ந்து நம்ம பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நான் மட்டும் தான் நீங்க வர ஐடியால இருந்துச்சு, விக்கி சிவா வர ஐடியாலே இல்ல. சொல்லிடுவாத ஆக்சுவலா 9 வருஷமா ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தாரு. 9 வருஷமாவா? ஆமா தம்பி எது பெருமையா சொல்லுப்பா. 9 மாசம் லவ் பண்ணால கைட்டு போறாங்க. 9 வருஷம் பண்ணிருக்கா. லவ் பண்ணிட்டாரு. அந்த பொண்ணை முந்தானத்தி கல்யாணம் பண்ணி தாலி கட்ட நேரத்துல பொண்ணு வீட்டுல 3 பேர் பிரச்சனை பண்ணி கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாங்க. யாருப்பா அந்த 3 பேரு? அந்த பொண்ணோட புருஷன் 2 குழந்தைங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதர். அப்பலாம் இல்லங்க, சும்மா சொல்றாங்க அவன். இப்படி நம்ம நிறைய அவரை பத்தி தெரிஞ்சுக்கலாம் போக போக. பட் அவருக்கு தான் அப்படி. நான் சொல்லிடவா? சொல்லு. அடுத்த மாசம் எனக்கு லவ் மேரேஜ். சோ நான் சொல்றதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். டேய் தம்பி பாதி பேருக்கு தெரியும் புரியவே தெரியும். என்னடா அது புதுசா இருக்கு? லவ் மேரேஜ்னா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நான் அந்த பொண்ணை லவ் பண்ண அந்த பொண்ணுக்கு வேற ஒருத்த கூட மேரேஜ். நமக்கு எல்லாம் கடைசி வரைக்கும் நோ மேரேஜ். நீ யார லவ் பண்ணாலும் அந்த பொண்ணுக்கு உடனே கல்யாணம் ஆயிடுறா. சொல்லிடுவா அந்த மேட்டர்லாம். ஐயோ பொறுமையா பேசுவோம் அத பத்தி. ஜேடி மேட்டர்ல சொல்றவா. பொறுமையா பேசுவோம். சோ இல்ல நீங்க சொன்னா ஒரு மேட்டர் நிறைய சொல்லுவேன். உங்களுக்கு நல்லா கேக்குது, நல்லா புராணி கதை நல்லா இருக்கும். அடுத்த வீட்டு கதை நல்லா இருக்கும். லேடிஸா ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். சீரியல் கதை, சீரியல்ல ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு யாரெல்லாம் சொல்லுவேன். சொல்லவா? சொல்லுங்க. யோ உன் கதையே ஒண்ணு இருக்கு, நான் சொல்லவா? அதெல்லாம் எல்லாரும் கதையும் மனசு விட்டு பேசுவோம். அதுபடி முதல்ல யாரை பண்ண போறா? முதல்ல வந்துட்டு நம்ம திவாகர் அவர்கள் பண்ணுவாரு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ஆனா என்ன பண்ணுவாருதான் தெரியல. நீங்க என்ன பண்ணுவீங்க நாங்க மேல நின்னு பாப்போம். துவக்க ஆட்டக்காரராக களமிறங்கக்கூடிய சூப்பர். கொஞ்சம் கேப் பேசி நாங்க எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணுவோம். லவ் யூ நாகர்கோயில் மக்களே, உங்கள் பாதம் தொட்டு நன்றிகள். தேங்க்யூ. லவ் யூ.